இந்த ஏசியில் ஒரு சின்ன செட்டிங்கை சேஞ்ச் பண்ணதுனால என்னோட யூனிட் வந்து 14 யூனிட்ல இருந்து 7 யூனிட்டா அப்படியே குறைஞ்சிருச்சு. அந்த செட்டிங் வேற ஒன்றும் கிடையாது, இந்த ஏசியில் இருக்கக்கூடிய ஸ்லீப் மோட். இது எல்லா ஏசிலையும் இருக்குது அப்படின்றது தெரியும், ஆனால் எதுக்காக இருக்கு, எப்படி வேலை செய்யும் அப்படின்றது தெரியாது. இதை யூஸ் பண்றது மூலமா உங்களால் 40% வரைக்கும் எனர்ஜியையும் சேவ் பண்ண முடியும். நான் வழக்கமாக வைக்கக்கூடியது 25 தான். அதில் ரூம் கூல் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இடையில இருந்துச்சு ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும், திரும்ப ஆன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சைக்கிள் வந்து எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். பட் நம்ம அந்த ஸ்லீப் மோட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ 25ல வச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் 25ல ஓடும், அடுத்த 2வது மணி நேரம் 26ல ஓடும், 3வது மணி நேரம் 27ல ஓடும், 4ல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் 28ல ஓடும், திரும்ப 8வது மணி நேரத்துல 29ல ஓடும். அதுக்கப்புறமா ஏசி ஆஃப் ஆயிடும். டெம்பரேச்சர் குறையிறதுனால நமக்கு எதுவும் டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படாதா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். நம்மளோட உடம்புக்கு ஆரம்பத்துல தேவைப்படக்கூடிய அந்த கூலிங் டெம்பரேச்சர் எண்டு வரைக்கும் தேவை கிடையாது. நம்ம எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்றதில்ல அப்படின்றதுனால நம்மளோட உடம்போட சூடு வந்து குறையும் அப்படின்றதுனால அதுக்கு தகுந்தாப்புல இந்த டெம்பரேச்சரும் குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்மளும் இடையில